வணக்கம் கைஸ், நான் உங்களுக்கு ரூபேஷ். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரா ஒரு டிஷ் ரெடி பண்றேன். அந்த டிஷ் பேரு காஷ்மீரி நல்லி ரோகன் ஜூஸ். அதை எப்படி ரெடி பண்றேன், என்னென்ன இன்கிரீடியன்ட் போடுறேன், அதை எல்லாமே ரெசிபியில சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம கூட வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதா மட்டன் லேக் நல்லி. ஓகே, இதா கறிக்கட்டு ஃபுல்லா பச்சை இருக்கு, எப்படி எடுத்திருக்கு. இப்போ ஒரு லாகன்ல ஒரு ஃப்ரெஷ் ஆயில், இதை மஸ்டர்ட் ஆயில். இதை மஸ்டர்ட் ஆயில் நார்த் இந்தியன்ல ரொம்ப ஃபேமஸ். இதை காஷ்மீர்ல எங்கேயுமே இதை ஜாஸ்தி மஸ்டர்ட் சாப்பிட மஸ்டர்ட் ஆயில். நீங்கள் கூட மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மட்டன். ஸோ ஒரு கடையிலே லகன்ல மஸ்டர்ட் ஆயில் போட்டுருக்கு. இதில் நம்ம அலைச்சி, ஜாவித்ரி, தேஜ்பத்தா, லாங், சோப் எல்லாமே போட்டு போட்டுருக்கு. கரம் மசாலா நல்லா கொஞ்சம் ஆயில சூடாக ஃப்ரை பண்ணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ண வரேன்னா ஒரு நான் என்னன்னா ஒரு 1 kg ஆனியனு, ஸ்லைஸ் ஆனியன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா ப்ரௌன் ஆகணும் ஆனியனு. அதை ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஆனியன் எல்லாமே குக் பண்ணோம். கொஞ்சம் டைம் ஆகும். இதை எனக்கு குக் பண்ணது எல்லாமே எனக்கு மேக்ஸிமம் 1 hour மேலே ஆச்சு. பட் உங்களுக்கு 6 minute உள்ளே இதை எல்லாமே காமிக்கிறா. அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, ஆனியன் ப்ரௌன் ஆயிடுச்சு. உள்ளேனா மட்டன் போட்டிருக்கு, மட்டன் ஆயிலே போட்டிருக்கு. இதை நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். பச்சை மட்டன் டைரெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்காக சூப்பராக எடுத்து வர நார்த் இந்தியன், சைனீஸ் எல்லாமே குஷின் உங்களுக்காக எடுத்து வர வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிக்வெஸ்ட்டு புதுசாக இருக்குன்னு லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி மேக்ஸிமம் 200 grams போட்டிருக்கு. இதான் இந்த இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர், இன்னும் மட்டன் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி போடணும். தண்ணி போட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுருக்கு. காஷ்மீரி சில்லி எதுக்கு போடுறோன்னா கொஞ்சமாக காரமாக இருக்கும், பட் அவ்வளோ காரம் இருக்காது. இதை கலரு சூப்பராக கொடுக்கும், வேறு லெவலுக்கு கலர் வரும். இதை அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக தண்ணி போடணும். தண்ணி போட்டோன்னா எதுக்கு தண்ணி போட்டோன்னா நான் தயி ஊற்றுறேன். நிறைய பேர் தயின்னா 1/2 kg தயி ஊற்றிருக்குன்னா தயி நல்லா மட்டனுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மட்டன் ரொம்ப நல்லா இருக்கும், வேறு லெவல் இருக்கும் டேஸ்ட்டு. மட்டன் சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத் அந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நான் தனியா பவுடர் போட்டிருக்கு. தனியா பவுடர் ஜஸ்ட் 50 grams அந்த மாதிரி தனியா பவுடர் போட்டிருக்கு. தனியா பவுடர் போட்டால் கொஞ்சம் ஜீரா பவுடர் போட்டிருக்கு. ஜீரா பவுடர் அதே மாதிரி போடணும், லாஸ்ட்டில் தான் போடணும். இதெல்லாம் அவ்வளோ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவைப்படும் உப்பு, சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நான் நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டுருவேன். தண்ணி போட்டு கொஞ்சமாக பாயில் பண்ணணும். இதை நல்லா ரோகன்லாம் நல்லா இதை வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா வாட்டர் போடுறேன். தண்ணி போட்டு நல்லா வேக வைக்கணும் மட்டன். ஏன்னா பச்சை இருக்கு, ஏன்னா இதை டைம் ஆகும் குக் ஆகுது. ஸோ மட்டன் நல்லா தண்ணி போட்டு அவ்வளோ கிரேவி மாதிரி, அவ்வளோ தண்ணி ஊற்றக்கூடாது, மீடியமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கிரேவி லிக்விட்ட மாதிரி, அவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது, அவ்வளோ தின்னாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டைலே நான் முடி போட்டுட்டு எடுத்தால் இப்போது டமாட்டோ பியூரி போட்டிருக்கு. டமாட்டோ பியூரி லாஸ்ட்லேயே தான் போடணும், ஏன்னா கொஞ்சம் இதாக புளிப்பு இருக்கும். புளிப்பு முன்னாடி நம்ம போட்டோன்னா மட்டன் நல்லா குக் ஆக மாட்டா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன போட்டிருக்கேன்னா கரம் மசாலா போட்டிருக்கு. இந்த பிளாக் கலர்லேயே கரம் மசாலா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நல்லா கொதிச்சு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. இப்போது அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு நல்லா இதை பாயில் ஆகணும், மட்டன் நல்லா குக் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக இப்போ ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டிருக்கு. ட்ரை ஜிஞ்சர் இதை ரெடிமேட் கிடைக்கும். ஸோ ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டு நல்லா குக் பண்ணோம். இப்போ குக் பண்ணினா ஒரு ஸ்டென் பண்ணோம். இதை ஸ்டென் பண்ணி எல்லாமே கிரேவி மட்டும் தான் வரணும். அது ஸ்டென் பண்ணி அழகாக ஒரு பிளேட்லேயே நம்ம ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடி உங்களுக்கு செஞ்சிருந்த இதாக இருக்கும்.
தூள் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. ஓகே கைஸ், உங்க ஃபுட்ஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். இதை மேக்ஸிமம் எனக்கு 1.5 hours ஆயிடுச்சு இதை ரெடி பண்ணது. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணி ஒன்லி 6 minutes உள்ளே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். கார்னிஷிங்க்கு நம்ம கொஞ்சம் இதாக ஜிஞ்சர் இருக்குது, ஸ்லைஸ் பண்ண ஜிஞ்சர் மேலே போட்டிருக்கு. இன்னும் ஜிஞ்சர் போட்டால் இன்னும் பார்த்தா அழகாக இருக்கும். நம்ம மட்டனுக்கு மெயின் ஜிஞ்சர் தான் போடணும். ஸோ நான் ஜிஞ்சர் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு ஒரு ஜஸ்ட் 2 piece லீஃப், கோரியண்டர் லீஃப் போட்டிருக்கு. இன்னும் பார்த்து ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டி. அவ்வளோ காரமும் கிடையாது. இதை பார்த்தது இதை காரம் மாதிரி தெரியுது, பட் காரம் இல்லையே, மீடியமாக காரம். ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்க்கலாம்.